வங்கிக்கு சொந்தமான 570 கோடி ரூபாய் பணத்தை தேர்தல் ஆணையம் பிடித்து வைத்து தாமதப்படுத்தியதால் தமிழக மக்களுக்கு அவப்பெயர் ஏற்பட்டுள்ளதாக நாடாளுமன்ற உறுப்பினர் சுதர்சன நாச்சியப்பன் குற்றம் சாட்டியுள்ளார். சிவகங்கையில் உள்ள வாக்குச்சாவடியில் தனது வாக்கை பதிவு செய்துவிட்டு பேட்டியளித்த நாடாளுமன்ற நிலைக்குழு தலைவர் சுதர்சன நாச்சியப்பன் சம்பந்தப்பட்ட வங்கியிடமிருந்தும் ரிசர்வ் வங்கியிலிருந்தும் 570 கோடி ரூபாய் ஆவணங்கள் காண்பிக்கப்பட்டுள்ளதாக கூறினார். எனினும் பணத்தை வங்கியிடம் திருப்பி அளிக்காமல் தாமதப்படுத்துவது தமிழக மக்கள் மீதும் வாக்காளர்கள் மீதும் சந்தேகத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் உள்ளது என சுதர்சன நாச்சியப்பன் குற்றம் சாட்டினார். எலெக்ஷன் கமிஷன் தன்னுடைய திறமையின் மூலமாக பலவற்றை கட்டுப்படுத்த முடிந்திருக்கிறது. ஆனால் அதே நேரத்தில் தன்னுடைய முடிவெடுப்பதில் காலம் தாழ்த்தியதனுடைய விளைவு தமிழக மக்கள் அத்தனை பேருமே பணம் பெற்றுக்கொண்டுதான் வாக்குகளை அளிக்கிறார்கள். 570 கோடி ரூபாய் பெருமானமான கரன்சி நோட்டுகள் பிடிபட்டிருக்கின்றன என்று 4 நாட்கள் அதை நிறுத்தி வைத்திருந்ததும், இன்றைக்கு வங்கியிலிருந்தும் ரிசர்வ் பேங்கிலிருந்தும் சரியான முகாந்திரத்தோடு தான் அதை பேங்க் டிரான்சாக்ஷனாக செய்திருக்கிறார்கள் என்று தெரிந்ததற்கு பின்னாலும் அதை அனுப்பாமல் இருப்பது எலெக்ஷன் கமிஷனுடைய மெத்தன போக்கினை காட்டுகிறது. இதை உடனடியாக அவர்கள் அடுத்த நிமிடமே அவர்களை வெளியே அனுப்பியிருக்க வேண்டும். இன்றைக்கு தமிழக மக்கள் மீது, தமிழக வாக்காளர் மீது ஒரு சந்தேகத்தை உருவாக்கக்கூடிய ஒரு செயல்பாடாக எலெக்ஷன் கமிஷன் நடந்துள்ளது.